ஓகே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி. ஸோ என்னோட லைவ் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லிடுங்க கமெண்ட்ல. எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ விஷ் பண்ற எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ உங்க எல்லாருக்குமே கூட ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆளை காணாமா, வந்துட்டேன். கொஞ்சம் அந்த 10:30 இன்னைக்கு ஆக்சுவலி ஹாலிடே இல்லையா? ஸோ இருந்தாலும் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் நீங்க இவங்க டைமுக்கே வரமாட்டாங்க அப்படின்லாம் சொன்னோம். லைட்டாக ஹர்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. 2 நாளா நான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து 2 நாளா நான் கரெக்டாக தான் வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஓகே. சேம் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாருமே வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகே, 12 o'clock சேஃப் சோனா. புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்றத. ஸோ வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதானா கவுண்ட்? இனி யாரும் வரமாட்டீங்களா? சரி, ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்10க்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆல்சோ போயிட்டு இருக்கு. நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அப்படின்னா இன்னைக்குள்ள இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ல இன்னைக்குள்ள நீங்க 5000க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஏதோ நினைச்சேன் இல்ல கிளாஸ், புக்ஸ், டெஸ்ட், ஸோ இதெல்லாமே வேணும் அப்படின்னா இன்னைக்குள்ள ஜாயின் பண்றவங்க 50% ஆஃபர்ல 7500க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க 8940400154. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கே ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் இன்னையோட எண்ட் ஆகுது. ஓகே, 8940400154. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 30 நிமிடம் 50 வினாக்கள்ல நாள் 3. சோ இன்னைக்கு ஒரு 50 கேள்வி அப்படின்றது நம்ம ஃபாஸ்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. யார் சொன்னாங்க நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு சொன்னது? இளங்கோவடிகள். சோ ஃபர்ஸ்ட் அடிகள் நீரே அருளுகன்னு சிலப்பதிகாரம் காப்பியத்தை சீத்தலை சாத்தனார் கொடுப்பாரு, சரியா? அதை ஏத்துக்கிட்ட இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சோ இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே? தெரிஞ்ச விஷயம் தானப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ரெண்டாவது क्वेश्चन, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கற்றலின் சிறப்பை கூறும் நூல் எது? உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கற்றலின் சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நற்றிணை, குறுந்தொகை, சிறுபஞ்சமூலம், புறநானூறு. வெரி குட் ஆன்சர், புறநானூறு. நல்லா பாருங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே, புறநானூற்றோட பாடல் வரி. மூணாவது கேள்வி, சோ ஊரு அது இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்றத வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சிதம்பரம், சிதம்பரத்தை எப்படிப்பா சொல்றாங்க? சிதம்பரம்னா திருச்சிற்றம்பலம். அப்ப ஏக்கு 2, சோ 2 இடத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து வேதாரண்யம் அப்படின்றத திருமறை காடுன்னு சொல்றாங்க. 2க்கு பக்கத்துல 1. ஆன்சர் 2 1 4 3. ஆன்சர் 2 1 4 3. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 2 1 4 3. அடுத்த கேள்வி, நாலாவது கேள்வி, தமிழ் மொழிக்கு இலியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என ஜியுபோ பாராட்டிய நூல் எது? தமிழ் நூலுக்கு இலியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என்று ஜியுபோ பாராட்டிய நூல் எது? இலியத்துன்றது கிரேக்கத்தினுடைய ஒரு பழமையான காப்பியம், பார்த்துட்டு போல. அதே மாதிரி தமிழ் நூலுக்கு இதுதான் இலியத்தும், தமிழ் நூலுக்கு இதுதான் ஒடிசியும் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த क्वेश्चन உங்களுக்கு நியூ क्वेश्चनआ இருக்கும். சோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. ஓகே, அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஏக்கு 2.
இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பிக்கு 4. 2 4 எங்க இருக்கு? ஆன்சர் ஏ. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஆன்சர் ஏ. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. சோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுதான். 2 4 1 3 நோட் பண்ணிக்கோங்கப்பா. நோட் பண்ணிக்கோங்க. 2 4 1 3. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. அடுத்து பாருங்க. சோ பாடல் வரிகள் யாரு பாடினாங்க, பாடல் வரிகள் யாரு பாடினாங்க அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ क्वेश्चन பாருங்க. 6வது क्वेश्चन. செல்வத்து பயனே ஈதல், நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நல்வேட்டனார். வேற எங்கிட்டாவது சரி, ஓகே நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 3 4 2 1. வெரி குட். ஆன்சர் பி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. செல்வத்து பயனே ஈதல்னு சொன்னது மிளைக்கிலான் நல்வேட்டனார். நிலத்தினும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று அப்படின்னு சொன்னது தேவகுலத்தார். ஓகேவா? சோ நல்வேட்டனான்றது இங்க வரும், மிளைக்கிலான் நல்வேட்டனார். ஓகே, சோ அடுத்து நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று அப்படின்னு சொன்னது யாரு? வெயிட் பண்ணுங்க. நக்கீரனா? ஏதோ குழப்பம். செல்வத்து பயனே ஈதல் அப்படின்றது நக்கீர. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 3. செகண்ட், நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்றுதான் தேவகுலத்தார். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுன்னு சொன்னது மிளைக்கிலான் நல்வேட்டனார். பொன்னும் துயிரும் முத்தும் மன்னியன்னு சொன்னது கண்ணகனார். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 3 4 2 1. ஓகே, அடுத்த கேள்வி. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். அவ்வளவுதானா இன்னைக்கு கவுண்ட்? ஏன் 87 தானா? வேற யார் லைவ்க்கு வர மாட்டீங்களா இன்னைக்கு ஹாலிடேனால? அப்ப 3 மணி லைவ் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் இன்னைக்கு. 57D. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் அப்படின்றது நச்சினை. நச்சினையில இருந்து கேட்கப்படுது. இது ஈஸியான கேள்விதான், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். சோ அடுத்து பாருங்க. 8. பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர். பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. புகழேந்தி, கம்பர், ஒட்டக்கூத்தர், பகழிக்கூத்தர். ஒட்டக்கூத்தர், குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. ஒட்டக்கூத்தர். ஓகே, சோ அடுத்து பாருங்க. 9வது கேள்வி. திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள். திருவிளையாடற் புராணத்துல எத்தனை விருத்தப்பாக்கள் இருக்கு? திருவிளையாடல் புராணத்துல எத்தனை விருத்தப்பாக்கள் இருக்கு? 3363. எஸ், 3363 விருத்தப்பாக்கள் இருக்கு. 10வது கேள்வி. எண்ணெய் முன் நெல்லன்மின் தெவ்விற்பல, எண்ணெய் முன் நின்று கல் நின்றவர். இதுல ஐ அப்படின்றது என் ஐ முன் நில்லன்மின் தெவ்விற்பலர், என் ஐ முன் நின்று கல் நின்றவர். சோ இந்த இடத்துல ஐ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த இடத்துல ஐ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கக்கூடிய பொருள் என்ன? ஐனால என்னப்பா நார்மலா தலைவன். சரியா? சோ இந்த இடத்துல வரக்கூடிய ஐக்கான பொருள் என்ன? தலைவன். ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 11. புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி என்று இளங்கோவடிகள் வர்ணிக்கும் நதி. புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி என இளங்கோவடிகள் வர்ணிக்கும் நதி. எந்த நதிய புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடின்னு சொல்றாங்க? வைகை. வெரி குட். வைகை நதியை தான் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 12. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சூடினேன் சொல் மாலை என் இடராளி நீக்குகவே என்று பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி. இதே அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகன்னு வந்துச்சுன்னா அது யாரு?
பூத பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி. சரியா? சோ நோட் பண்ணிக்கோங்க. 4000 திவ்ய பிரபந்தம் யார் எழுதினது? பொய்கை ஆழ்வார். அவருடைய முதல் திருவந்தாதியில எழுதியிருப்பாரு. முதல் 3 ஆழ்வார்கள் யாரு? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகேவா? சோ அடுத்து 13 தேவாரத்தில் அப்பர் பாடிய திருமுறைகள். தேவாரத்துல திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் எந்தெந்த திருமுறைகளை பாடி இருக்காரு? 7, 1, 2, 3, 4, 5, 6, 2, 3, 4. ஆன்சர் அப்பர் பாடிய தேவாரங்களின் அதாவது திருமுறைகளின் எண்ணிக்கை வெரி குட் 4, 5, 6. 7வது மாணிக்க வாசகர் பாடியிருப்பார். அப்படிதானே? சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு என்றவர் யார்? இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு படிச்சிருக்கோமா? ஞாபகம் வருதா? மழைப்பொழிவு. மழைப்பொழிவு அப்படின்ற ஒரு தலைப்புல படிச்சிருக்கோம். இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு. டெய்லி இந்த டைம்ல இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் கிடையாதுப்பா, இன்னைக்கு ஹாலிடே இல்லையா? கண்ணதாசன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கண்ணதாசன். சரியா? நெக்ஸ்ட் 15 பாஞ்சாலி சபதம் நூல்ல இருக்கக்கூடிய பாகம் எத்தனை பாகம் இருக்கு, எத்தனை சருகம் இருக்கு, எத்தனை பாடல் இருக்குன்னு கேக்குறாங்க. பாஞ்சாலி சபதம். சோ அந்த இது பாத்தீங்கன்னா ஏசு காவியம். இந்த வரிகள் வந்து ஏசு காவியத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஏசு காவியத்தை எழுதினது கண்ணதாசன். ஓகே, சோ 15 பாருங்க. பாஞ்சாலி சபதம் அப்படின்ற இந்த நூல்ல எத்தனை பாடல், எத்தனை பாகம், எத்தனை சருகம் இருக்கு? 2 பாகம், 5 சருகம், 412 பாடல். 2 பாகங்கள், 5 சருகங்கள், 412 பாடல்கள் இருக்கு. அடுத்து பாருங்க 16 மாரியொன்று இன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு என்ற வரிகளை பாடியவர். என்னப்பா யாரு? முன்றுரை அரையனார். மாரியொன்று இன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு பொன்னுலையில் நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படின்னு பழமொழி 400 கொடுத்திருப்பாங்க. சோ அதுல முன்றுரை அரையனார் அவர் முன்றுரை அரையனார் தான் பழமொழி 400 எழுதியிருப்பாங்க. அடுத்து 17 உண்பது நாளி உடுப்பவை இரண்டே யார் கூற்று? உண்பது நாளி உடுப்பவை இரண்டே இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க? புறநானூர்ல சொல்லியிருப்பாங்க. யாரு சொல்லியிருப்பாங்க? ஔவையாரா, மோஷிகீரனாரா, கனிமேதாவியாரா, நக்கீரனாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் நக்கீரனார். வெரி குட். சோ உண்பது நாளி உடுப்பவை இரண்டேன்றது நக்கீரனார். ஓகேவா? அடுத்து 18 பாருங்க. சும்மாடு தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் கிழக்கத்தி மாடெல்லாம் கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா என்று இந்த நாட்டுப்புற பாடலை தொகுத்தவர் யார்? சோ மலையருவி அப்படின்ற நூல்ல இந்த நாட்டுப்புற பாடலை தொகுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோமா? மலையருவி நூலை தொகுத்தது யாரு? கீவா ஜெகநாதன். மலையருவின்ற பாடத்துக்கு கீழே வரும். சோ மலையருவி நூலை தொகுத்தது யாரு? கீவா ஜெகநாதன். ஓகே, சோ கால்ஸும் வந்துட்டே இருக்கு. நீங்க சீக்கிரமா இன்னைக்கு ஆஃபரை யூஸ் பண்ணி இன்னைக்குள்ள ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நாளைல இருந்து ஆஃபர் இருக்காது. சோ இன்னைக்குள்ள அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. இடம்பெற்றுள்ள நூல் பரணின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது என்னவாதான் இருக்கும்? கலிங்கத்து பரணியாதான் இருக்கும். ஆக்சுவலி இந்த வரி எதை குறிக்குதுன்னு கேட்டாங்கன்னா பரணி. ஓகேவா? இந்த வரி எதை குறிக்குதுன்னு கேட்டா பரணி. நல்லா பாருங்க, எந்த வரி எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்டா கலிங்கத்து பரணியை டினோட் பண்ணுது. ஆனா அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னது? இடம்பெற்ற நூல். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு, மாணவன்றது இந்த இடத்துல வீரன். சரியா? சோ வகுப்பது பரணி அப்படின்ற இந்த வார்த்தை பன்னிரு பாட்டியல்ல இருக்கு. புரியுதா? பன்னிரு பாட்டியல்ல இருக்கு. சோ அந்த விளக்கம், அந்த பரணின்றதுக்கான விளக்கம் இங்க எதை சொல்றாங்க? பரணி ரிலேட்டடா வரக்கூடியது நமக்கு கலிங்கத்து பரணி. சோ அந்த கொஸ்டினை கொஞ்சம் பார்த்து ஆன்சர் போடுங்க. ஓகேவா? அடுத்து 20வது கேள்வி. தருகன் ஊராண்மை தெவ்வர் காணம். ஓகே, தருகன் ஊராண்மை
இப்ப தருகன் அப்படின்றத நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, ஆன்சர் பண்ணுங்க. 20வது क्वेश्चन. தருகன்னா மரம், வீரம். மரம்னா என்ன? வீரம். சரியா? ஊராண்மை அப்படின்றது உதவி. தெவ்வர் பகைவர், காணம் காடு. 4 2 1 3. தருகன்னா மரம், மரம்ன்றது வீரம். சரியா? ஊராண்மைனா உதவி. தாளாற்றி வந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. அதுல வேளாண்மை அப்படின்னாலும் உதவிதான் அர்த்தம். ஊராண்மை அப்படின்னு வரக்கூடிய இந்த வார்த்தைக்கும் உதவிதான் அர்த்தம். சோ தெவ்வர்னா பகைவர், காணம்னா காடு. ஓகே. 21. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்றவர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்றவர். திருஞான சம்பந்தர், குமரகுருபரர், மாணிக்க வாசகர், பாரதியார். ஆன்சர் மாணிக்க வாசகர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்னு சொன்னது மாணிக்க வாசகர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 22. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை அண்ட் கம்பராமாயணம். சோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் மணிமேகலை. ஓகேவா? சோ ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. 23. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக. இப்பதானே பார்த்தோம். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக அப்படின்றது பொய்கை ஆழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகன்றது 2ஆம் திருவந்தாதி. 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய 2ஆம் திருவந்தாதி. 2ஆம் திருவந்தாதிய பாடினது யாரு? பூதத்தாழ்வார். சரியா? பூதத்தாழ்வார். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 24. திருஞான சம்பந்தர். சோ அவங்க பிறந்த ஊர் பேஸ் பண்ணி கேக்குறாங்க. திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணை நல்லூர், மாணிக்க வாசகர் திருவாதவூர். ஆன்சர் 4 3 2 1. அப்படியே ரிவர்ஸ். 4 3 2 1. அவ்வளவுதான். சோ அடுத்து பாருங்க 25வது கேள்வி. கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 200. வெரி குட். அறநெறி சாரம் எழுதினவர் யாரு? அறநெறி சாரத்தை எழுதினவர் யாரு? 225. கரெக்ட் ஆன்சர். யார் எழுதினாங்க அறநெறி சாரத்தை? முனைப்பாடியார். வெரி குட், சூப்பர். முனைப்பாடியார் எழுதினதான் அறநெறி சாரம். வாழ்க்கைக்கு தேவையான அறநெறி கருத்துக்களை தொகுத்து கூறியிருப்பது. செங்க பாருங்களேன். வள்ளை கொடிகள் நிறைந்தது, குவளை மலர்கள் நிறைந்தது, நெய்தல் மலர் நிறைந்தது, செந்தாமரை மலர் நிறைந்தது. சோ இலக்கியம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சோ என்ன நாடு அப்படின்றத சொல்லுங்க. வள்ளை கொடிகள் நிறைந்த நாட குறுநாடு அப்படின்னு சொல்றாங்க. குவளை மலர்கள் நிறைந்தது அவந்தி நாடு, நெய்தல் மலர்கள் நிறைந்தது அங்க நாடு, செந்தாமரை மலர்கள் நிறைந்தது கலிங்க நாடு. ஓகே, ஆன்சர் 4 3 2 1. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த क्वेश्चन புதுசா இருந்தா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்சொல் விளைநிலனா ஈதலே வெத்தாக வன்சொல் களைகட்டி வாய்மை நெருவட்டி. அறநெறிச்சாரம் இதுதான். அப்படி வரிசையா இந்த 3 உருவகாணியும் வரிசையா கொடுத்திருப்பாங்க. அறநெறிச்சாரத்துல முனைப்பாடியார் பாடின வரிகள் தான் இது. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரீன ஓர் பைங்கூல் சிறுகாலை செய். படிச்சிருக்கோமா? சோ அதுதான் முனைப்பாடியார். ஓகே, 28. காவடி சிந்து. காவடி சிந்தின் தந்தை யாருப்பா? சென்னிகுளம் அண்ணாமலையார். விக்ரம சோழனுலா ஒட்டக்கூத்தல். 4 3. 2 இடத்துல இருக்கு. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். திருச்செந்தீர் கலம்பகம் சுவாமிநாத தேசிகர். ஆன்சர் 4 3 1 2. ஓகேவா? 4 3 1 2. ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 29. உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார்?
உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார்? பாரதியார், முடியரசன், பாரதிதாசன், கண்ணதாசன். யாருப்பா சொன்னது? ஆப்ஷன் மாறி இருக்கு. சொல்லுங்க, யார் இத சொன்னது? உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாயின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். வெரி குட், பாரதிதாசன். 30வது கேள்வி, டேஸ் படாத நாளெல்லாம் வழுக்கினும் வைக்குந்தன் நாளை எடுத்து. டேஸ் படாத நாளெல்லாம். விழுப்புண். விழுப்புண்னா போரினால் ஏற்படக்கூடிய காயம், அதான் விழுப்புண் சொல்லுவாங்க. விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்குந்தன் நாளை எடுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முப்பத்தி ஒண்ணு, அகநானூற்றினுடைய திணை வரிசை. பாலை. பாலைனா ஒற்றைப்படை எண்களா வரும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 3, 2 இடத்துல இருக்கு. குறிஞ்சி 2 8 2 8. ஓகே, சோ இதுவும் ஓகே. முல்லை. முல்லை பூனா 4 நாளா கட்டுவாங்க. சோ 5. அப்ப ஆன்சர் என்னப்பா? எனக்கு 3 4 5 2 1. மருதம்னா 6. சோ 6 16. ஓகே, சோ நெய்தல்னா மீன். கொத்து 10. ஓகே, சோ ஆன்சர் 3 4 5 2 1. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. அகநானூற்றினுடைய திணை வரிசை. அடுத்து, சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னவர் யார்? யாரு சொன்னது? சாந்தம் பெற்றோர் பேரு உடையோர் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். அதாவது இயேசுபிரான் அவருடைய சீடர்களுக்கு சொல்வதாக கண்ணதாசன் இந்த இடத்துல சொல்லுவாரு. ஓகேவா? சோ அடுத்து 33, என் கடன் பணி செய்து கிடப்பதே. சோ நிறைய தடவை பார்த்துட்டோம் இந்த கொஸ்டின். என் கடன் பணி செய்து கிடப்பதே. சோ இந்த கொஸ்டின் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். சோ யாரு சொன்னாப்பா? அப்பர், திருநாவுக்கரசர். ஓகே, 34வது கேள்வி, வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடர்தென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்றவர் யார்? வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடர்தென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்றவர் யார்? ஆன்சர் அழகிய சொக்கநாதர். சோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, அழகிய சொக்கநாதர். 35, தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருங்கின் மதுரை என்ற பாடல் வரியினுடைய நூலும் நூறாசிரியரும். என்ன கேட்டிருக்காங்கப்பா? தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலும் நூலாசிரியரும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆன்சர் சிறுபானாற்றுப்படை, நல்லூர், நத்தத்தனார். சிறுபானாற்றுப்படை, நல்லூர், நத்தத்தனார். அடுத்து பாருங்க 36, கும்மி பாடல்கள் பேச்சு தமிழில் அமைந்ததால் அவைகளை டேஸ் கும்மிகள் என்றன. கும்மி பாடல்கள் பேச்சு தமிழில் அமைந்ததால் அதனை பஞ்ச கும்மிகள் என்றன. ஆப்ஷன் ஏ, பா, பஞ்ச. ஓகேவா? அடுத்து, நஞ்சும் முன்பார் நனிநாகரீகர் அப்படின்னு சொன்னது நற்றிணை. அப்போ ஏ இல்லனா டி, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க போகுது. சரியா? அடுத்து, ஒரு குடி புறத்து பல்லோருள்ளும் மூத்தோர் வருக என்னாது? புறநானூறு. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி ஔவையார். உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் குறுந்தொகை. ஆன்சர் 1 2 3 4. இதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஓகேவா? நஞ்சு முன்பர் நனிநாகரீகர் அப்படின்றது நற்றிணை. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாதுன்றது புறநானூறு. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்ன்றது ஔவையார். உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் அப்படின்றது குறுந்தொகை. ஓகே, அடுத்து பாருங்க, புலவர் டேஸ் தொகுத்தது பஞ்சகும்மிகள் என்னும். புலவர் சே ராசு அவர்கள் தொகுத்ததுதான் பஞ்சகும்மிகள் சொல்றாங்க. புலவர் சே ராசு அவர்கள் தொகுத்ததுதான் பஞ்சகும்மிகள் சொல்றாங்க. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல். இது ப்ரீவியஸ் இயர் 2022 ப்ரீவியஸ் இயர் முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்து, புறந்தார் கண் நீர்மலர் சாகிற்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கதுடைத்து. இக்குறளில் புறந்தார் என்பதன் சொல்ல. அவ்வளவுதான், ஈஸி. புறந்தார் என்ற சொல்லின் பொருள் என்ன? அவ்வளவுதான் அவங்க கேட்கிறாங்க.
சோ புறந்தார்னா யாரு? காத்தவர். சரியா? புறந்தான்றது இங்க யாரை குறிக்குது? காத்தவர், அதை குறிக்குது. ஓகே. 41 வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்தற்றா. சோ அந்த குறள், அந்த குறள்ல வழியின் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா இல் பொருள் உமையனே. வழியின் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்தற்று. ஸோ கரெக்டா ப்ராப்பரா அந்த வரி வரல எனக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க மனநிலையை அடக்க தெரியாம சும்மா நான் சித்தர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா அது எது மாதிரியா? ஒரு பசு மேல புலி தோல் போர்த்தின மாதிரி தான். அவங்க உண்மையே சித்தர்கள் கிடையாது, சித்தர்கள் வேஷம் போட்டுட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்ற. அப்புறம் பசு மேல புலித்தோல் போத்துறது நடக்குமா? நடக்காது. ஓகேவா? அப்ப உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்த வச்சு சொல்லியிருக்காங்க. இல் பொருள் உமையனி. அடுத்து 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் குறுந்தொகை, அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு. சான்சா? வெரி குட். சான்சா கலித்தொகை. சரியா? அடுத்த கேள்வி 43 கடலோடா என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி. கடலோடா கால்வெல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. சோ இது என்னது? பிரிது மொழிதல் அணி. என்ன சொல்லியிருக்காங்க? கடல்ல போகக்கூடிய கப்பல் தரையில போகாது, தரையில போகக்கூடிய தேரு தண்ணியில போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் அதை சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அது பவுசு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ உவமையை மட்டும் கூறி உவமையத்தை பெற வைப்பதால் இது பிரிது மொழிதல் அணி. சரியா? 44 மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யாருப்பா? மணிமேகலா தெய்வம் பிளஸ் தீவதிலகை. அந்த தீவதிலகை அப்படின்றவங்க தான் மணிமேகலைக்கு அமுத சுரபியை பத்தி சொல்லி அதை எடுக்கவும் உதவி செய்வாங்க. ஓகே. மண்ணம்மை முழவு என முழவை பற்றி குறிப்பிடுவது. மண்ணம்மை முழவு என முழவை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு, மதுரை காஞ்சி, பொருணராற்றுப்படை, அகநானூறு. சான்சர் பொருணராற்றுப்படை. சரியா? பொருணராற்றுப்படை. அடுத்து பாருங்க 46 நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அதுதான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நல்லது செய்தல், உங்களுக்கு நல்லது செய்ய முடியல அப்படின்னா யாருக்கும் கெட்டதாவது செய்யாதீங்க. புறநானூறு. சரியா? நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அதுதான் அப்படின்றது புறநானூற்று பாடல் வரி. 47 மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனம் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். யாரு? நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் அவங்களுடைய தோழி கிட்ட சொல்லுவாங்க. ஓகே. 48 இன்றமில் ஏசுநாதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இன்றமில் ஏசுநாதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இன்றமில் ஏசுநாதர் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். ஓகேவா? திருஞான சம்பந்தரினுடைய வேறு பேர் தான், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோவென சேரிதொரும் நுவலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு, சிலப்பதிகாரம், மதுரை காஞ்சி, அகநானூறு. சான்சர் அகநானூறு. ஓகே. சோ நெக்ஸ்ட் 50 தாம் உரைத்த சூழ் தவறாதபடி போர் செய்து சாகவல்லரை அவர் செய்த பிழைக்காக தண்டிக்க வல்லார் யார் என்பதை கூறும் குறள். தாம் உரைத்த சூழ் தவறாதபடி போர் செய்து சாகவல்லாரை அவர் செய்த பிழைக்காக தண்டிக்க வல்லவர் யார் என்பதை கூறும் குறள். சோ இந்த குறளை ரீட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வரி உங்களுக்கு மேட்ச் ஆகும். சோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். சாவார் அப்படின்ற மாதிரி வருதா? சாக போறாங்க, சாகுறாங்க. சோ சாவார்ன்ற மாதிரி வார்த்தை எந்த குறள்ல வருது? சீல வருது. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒருகிற்பவர். சரியா? சோ அவ்வளவுதான் இன்னைக்கான 50 minutes 30 minutes 50 questions. இன்னைக்கு தான் நம்ம கரெக்டா 30 minutesல முடிச்சிருக்கோம்.
ஸோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ் ஆஃபர் இன்னையோட எண்ட் ஆகுது. இன்னைக்கு ஜிஎஸ் கிளாஸ் நான் போடல, சரியா? நாளைக்கு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கவுண்ட் கம்மியா வருது. ஸோ நாளைக்கு நம்ம போடலாம். ஓகே, நீங்க ஹாலிடேன்றதுனால எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. ஸோ நாளைக்கு ஜிஎஸ் போடலாம். அகைன் நாளைக்கு காலையில 10:30. நாளை காலையில 10:30 நம்மளோட லைவ் எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம். பை. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154.